உலகெங்கிலும் உள்ள ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். நண்பர்களே, உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம், உங்களுக்கு எது அதிர்ஷ்டம் என்பதனையும், எந்த வழிபாடு அதிர்ஷ்டத்தை தரும் என்பதனையும், என்ன மாதிரி நோய் உங்களுக்கு வரும் என்பதனையும், உங்களுக்கு கடன் ஏற்படுமா, ஏற்பட்டால் அது தீருமா என்பதனையும், அது தீருவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்பதனையும், உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை எது என்பதனையும் மிக எளிமையாக அருமையாக இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு தரப்போகிறேன். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ராசி வாரியாக 12 ராசி லக்னக்காரங்களுக்கும் தரப்போகிறேன். மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு எது அதிர்ஷ்டம்? நண்பர்களே, மேச ராசிக்கு 5ஆம் இடமாக சிம்மம் வருகிறது. சிம்ம வாகினியான எனது அன்னை மூகாம்பியை நீங்கள் வழிபட்டால் மிக பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல நண்பர்களே, சிம்மம் என்றால் திருவண்ணாமலை என்று பொருள். திருவண்ணாமலைக்கு நீங்கள் செல்ல செல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரித்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, சிம்மம் என்றால் சூரியன் என்று பொருள். சூரியனுக்கு உண்டான வழிபாடுகளான சூரிய வழிபாடு, அதாவது காலையில் எழுந்தவுடன் சூரியனை பார்த்து வழிபாடு செய்வதும், பித்திருக்களுக்கு உண்டான காரியங்களை செய்வதும், தந்தையை வணங்குவதும் மிக பெரும் வெற்றியை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அதே போல 9ஆம் இடமாக உங்களுக்கு குரு வருவதால் ஜீவ சமாதி வழிபாடு, ஏதேனும் அருகிலுள்ள எந்த சித்தர் ஜீவ சமாதியாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த சித்தர் ஜீவ சமாதிக்கு சென்று நீங்கள் 9 முறை சுற்றி வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து நீங்கள் வெளியே வரும் பொழுது ஏதேனும் ஒருவருக்கு ஏதேனும் ஒரு அன்னதானம் செய்து விட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அற்புதமாக, நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து விடுவார்கள். 5ஆம் இடம் என்றால் அதிர்ஷ்டம். அந்த 5லே மகம் இருக்கிறது. மகம் என்றால் விநாயகர். விநாயகருக்குண்டான வழிபாடுகள் நன்றாக பாருங்கள். பொதுவாக இந்த மேசராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடமாக கன்னிராசி வருவதால் ஒரு கடன் அட்டை இருந்தால், அதாவது கிரெடிட் கார்டு இருந்தால் இன்னொரு கடன் அட்டை வந்துவிடும். ஒரு கடன் வாங்குவார், இன்னொரு கடன் வாங்க வேண்டியதாகிவிடும். இப்படி கடனால் பிரச்சனையை சந்திக்காத மேசராசி அன்பர்களே இருக்க மாட்டார்கள். மேசராசி மேச லக்னமா, கடனே வாங்காதீர்கள். வாங்கினால் உங்களுக்கு கடன் 2 ஒன்றிற்கு 2 போய் நிற்கும் நண்பர்களே. அப்படி கடன் வாங்கிவிட்டேன், என்னையா செய்வது என்றால் அந்த கடனை அடைப்பதற்கு அதற்கு நேர் நிவர்த்தி ஸ்தானமான 12இல் இருக்கக்கூடிய அமைப்பு குருதான். எனவே அங்கு இருக்கக்கூடிய பூரட்டாதிக்கும் உத்திரட்டாதிக்கும் ரேவதிக்கும் தான் வழிபாடு. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கட்டாயம் நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் புதன் ஹோரையிலே உங்கள் கடனை அடையுங்கள், அல்லது யமகண்ட நேரத்திலே உங்கள் கடனை கொஞ்சமாவது அடையுங்கள். நிச்சயமாக கடன் அடைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும். அதே போல நோயை பொறுத்தவரை இந்த மேச ராசி மேச லக்னக்கார அன்பர்களுக்கு 6ஆம் இடமாக புதன் வருவதனால் நரம்பு சார்ந்த நோய், இருதயம் சார்ந்த, இருதயத்தில் பாருங்கள் அடைப்பு வந்துடுது. அந்த அடைப்பில் என்ன வைக்கிறான்? ஸ்டண்டு வைக்கிறான், ஸ்ப்ரிங்கு. அது நரம்பு அடைப்பு தான். நரம்பு அடைப்பு, கொழுப்பு அடைப்பு, சர்க்கரை வியாதி, தலை வியாதி, தலைவலி, ஒற்றை தலைவலி, கண் பிரச்சனை, எலும்பு சார்ந்த தொந்தரவு, இரத்த கொதிப்பு, இவை எல்லாம் வருவதற்கு ஏன்னா காரணம் ஒன்றும் இல்லைங்க நண்பர்களே. கன்னிராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம், அப்புறம் அஸ்தம், அப்புறம் சித்திரை. உத்திரம்னா சூரியன், தலைவலி, கண்ணாடி. அதுக்கடுத்து அஸ்தம், அது என்ன? கை சார்ந்த தொந்தரவு, கை ஒடிகிறது, அல்லது சர்க்கரை வியாதி, சந்திரனுக்கு உண்டானது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திரைக்கு உண்டான செவ்வாய்னா ரத்த கொதிப்பு, இருதயம் சார்ந்த தொந்தரவு, இதெல்லாம் வரும் நண்பர்களே. இவற்றை எல்லாம் மீட்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்ய வேண்டாம். அதிகாலையில் எந்திரிச்சு நிம்மதியாக நிறைவாக அப்படியே வானத்தை நல்லா ரசித்து பார்த்துட்டு அழகாக வாக்கிங் போங்க நண்பர்களே. நீங்கள் நடக்க நடக்க உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும்.
அது மட்டுமல்ல, அந்த இடத்துல பாருங்க நடுநட்சத்திரமா அஸ்தம் இருக்கிறதுனால உங்கள் தாயை கவனிச்சுக்கோங்க. மேசராசி அன்பர்கள் அனைவருமே தாயை வழிபட வழிபட மிகுந்த நன்மைகளை, மிகுந்த அருமையான வாய்ப்புகளை பெறுவார்கள். இது ரொம்ப ஈஸி. அதுவும் 3ஆம் பிறை அன்னைக்கு தாயை நீங்கள் வழிபட்டீங்கன்னா மிக பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஜெயிக்கிறது அப்படிங்கிறது, நீங்கள் மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மனை கடன் தீர்ப்பதற்காக நீங்கள் வழிபட்டீங்கன்னா 100% வெற்றி கிடைக்கும்னு சொல்லி உங்களை வாழ்த்தி வணங்குறேன். நன்றி. 12 ராசி லக்கணக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் சம்பந்தமாகவும், நோய் சம்பந்தமாகவும், கடன் தீர்வு சம்பந்தமாகவும் உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை கொடுத்துள்ளேன். மேசம் முதல் மீனம் வரை. இது மட்டுமல்ல, இதுபோல் இன்னும் பல விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்கின்றன. ஜோதிடம் மகா அற்புதம், மகா எளிமை. இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு அற்புதமான பல விஷயங்களை இதில் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது ஒரு பார்ட்டு தான். இன்னும் பல விஷயம் இருக்குது. அவைகள்லாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பரான 9842737800, அதாவது 98422737 என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்னுடைய கட்டணத்தை தெரிஞ்சுக்கிட்டு கட்டணம் கட்டி முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஜோதிடத்தில் எந்த சந்தேகம் இருந்தாலும் தீர்த்து வைக்கிறேன். நண்பர்களே, இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட வகுப்பு எடுத்திருக்கிறேன். ஜோதிடத்தில் என்ன சந்தேகம்னாலும் என்னுடைய வகுப்பை நீங்கள் ஒரு வகுப்பு வாங்கி படித்தாவே அது இருக்கிற எல்லாம், நீங்கள் ஜோதிடம்னா என்னங்கிறத நீங்கள் அந்த ஒரு வகுப்பில் தெரிஞ்சுக்குவீங்க. அப்போது நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிறவங்களா இருந்தால் தைரியமாக எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்னுடைய குழுவில் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து என்னுடைய வகுப்பு பாடங்கள் வீடியோவாக இருக்குது, வாங்கி படிக்கலாம். ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் திசா புத்தியிலிருந்து, திருமண பொருத்தத்தில் இருந்து, ஆயிலிருந்து, என்ன தொழிலை பற்றி, A to Z பரிகாரங்களை பற்றி, வயதோட்டம்னு ஒரு சப்ஜெக்டை பற்றி, ஆண்டவர் பிரசன்னத்தை பற்றி, பிரசன்ன சப்ஜெக்ட், இப்படி 100 வகுப்பு எடுத்திருக்கு. 27 நட்சத்திரங்களை பற்றி எல்லாமே கொடுத்துருக்கு. அதிர்ஷ்டம் சம்பந்தமான வகுப்பு, வாஸ்து, என்னென்ன இருக்குது எல்லாமே இந்த ஜோதிடத்தில் நான் எடுக்காத பாடம் இல்லை. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் என்னால் உருவாக்கப்பட்டிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் என்கிட்ட படிக்கிறாங்க. நீங்களும் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் ஆண்டவர் ஆஸ்ட்ரோ அகாடமி சார்பில் ஏற்கனவே எடுத்த வீடியோக்கள் இருக்குது. தொடர்ந்து மாதம் வகுப்புகளும் போட்டு வரோம். ஜோதிட சித்தன்கிற யூடியூப் சேனலில் அது வரும். அதை நீங்கள் பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம். உங்களுடைய விருப்ப பிரகாரம் நீங்கள் எங்கள்கிட்ட சேரணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களை மாணவராகவும் சேர்த்துக்கிறோம். இல்லை அப்பாயின்மெண்ட் வேணுனாலும் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. பொதுவாக 12 ராசிகளுக்கும் உண்டான கடன், இப்போது ஒரு ராசிக்கு ஒரு விதமான கடன் ஏற்படுது, இன்னொரு ராசிக்கு அந்த கடன் அப்படியே மாறுது. ஏன் இவர் வீட்டுக்கு கடன் வாங்குறாரு, ஏன் இவர் வந்து கல்வி கடன் வாங்குறாரு, ஏன் இவர் வாகனத்துக்கு வாங்குறாரு, இப்படி மாறி மாறி கடன்கள் வருது. சில பேர் அடைச்சிட்றாங்க, சில பேர் சீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. கடனால் அவமானப்படுறதுங்கிறது ரொம்ப எளிமையாக போயிடுது. அப்போது இந்த கடனை தீர்க்கிறதுக்கு என்னதான் என் வழி அப்படின்னா, எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய அளவில் வழிபடக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு 12 ராசிக்கும் லக்கணத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, அதிர்ஷ்டம் சார், அதிர்ஷ்டம் இருந்தால், கொஞ்சோண்டு லக்கு இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நீங்கள் ரொம்ப சிம்பிளிஃபைவாக எடுத்துகிட்டு ஓடிடலாம். அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்டம்னா என்ன, அதிர்ஷ்டம் எப்படி சார் எனக்கு இருக்கா, அதிர்ஷ்டத்தை இல்லைன்னா எப்படி நான் இயக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு கொடுத்துருக்கேன். நோய் ஏன் வருது, என்ன விதமான நோய் வரும், எப்படிப்பட்ட நோய் வரும், அதுக்கு ஏதாவது தீர்வு பண்ண முடியுமா, அதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கு. பொதுவாக நோயினா நம்ம மருத்துவரை அணுகிறது தான் முதல் வேலை. பட் அதுக்கு அடுத்தும் கூட நோய் மருத்துவர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டாலுமே அதுக்குண்டான சில கர்மாவை கழிக்க ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நம்முடைய நோய் மருந்துக்கும் குணமாகும், நல்ல மருத்துவர்னால ஈஸியாக குணமாகும். சில பேர்த்துக்கு நல்ல மருத்துவர் கூட அமைய மாட்டாங்க. அவங்களுக்கு கூட ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்காக நான் வழங்கியிருக்கேன். இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற நான் என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்களை நான் வழங்குகிறேன்.
சென்னிமலை ஆண்டவனின் கருணையினால் நீங்கள் அனைவரும் நல்லா இருப்பீங்க. நன்றி நண்பர்களே.